திருமணத்திற்கு பின் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நோய் உண்டாகுமா? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இதை முக்கியமான இந்த விஷயத்தை கவனமாக பார்த்து பொருத்தம் சேர்க்கணும். அதாவது ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஆண் பெண் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்ப்போம். அப்போ ஆணினுடைய லக்னாதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடாது அல்லது 6, 8, 12 மறைந்திருக்கக்கூடாது. அதே போல் பெண்ணினுடைய லக்னாதிபதி ஆணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடாது, 6, 8, 12 மறைந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டால் அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நிச்சயமாக ஆரோக்கியம் கெடும், உடல் நலம் பாதிக்கும், நிச்சயமாக ஏதாவது ஒரு நோய் தாக்கம் ஏற்படும். சில பேருக்கு இதே அமைப்பு இருந்தாலும் ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருப்பாங்க. அது ஏன்? அது என்ன ரெமெடி அதுன்னு பார்த்தோன்னா, அந்த லக்னாதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் குரு பார்வையில் இருக்கும், அல்லது 6, 8, 12 மறைந்திருந்தாலும் குரு பார்வையில் இருக்கும், அல்லது இந்த கிரகத்தின் தசா வராமல் இருக்கும். அதாவது அவங்க திருமணத்திற்கு பிறகு அந்த நீசம் பெற்ற கிரகத்தின் தசாவோ அல்லது 6, 8, 12 மறைந்ததோ, லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து அந்த கிரகத்தின் தசாவோ நடைமுறையில் இல்லாமல் இருக்கும். அவங்க வாழ்நாளில் சந்திக்காமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உடல் நலத்தில் கோளாறு எதுவும் வராது. ஆனாலும் ஆணினுடைய லக்னாதிபதி பெண் ஜாதகத்தில் நீசம் பெற்றிருந்தால் அந்த கணவனுக்கும், பெண்ணினுடைய லக்னாதிபதி ஆண் ஜாதகத்தில் நீசம் பெற்றிருந்தால் அந்த மனைவிக்கும் நிச்சயமாக உடல் நலம் பாதிக்கும், ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும்.